திருவண்ணாமலை. அண்ணுதல் என்றால் நெருங்குதல், அண்ணா என்றால் நெருங்க முடியாத. அதாவது திருமால் வராக அவதாரமாக சிவனின் அடியையும் பிரம்மா அன்னமாக முடியையும் காண முயன்று முடியாத நெருப்பு மலை என்பதால் அவர் அண்ணாமலை என்று பெயர் பெற்றார். கைலாயத்தில் சிவன் இருப்பதால் கைலாயமலை சிறப்பு. ஆனால் லிங்கமே மலையாக இருப்பதால் திருவண்ணாமலை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. திருவாரூரில் ஒருவர் பிறந்தாலே முக்தி, காஞ்சியில் வாழ்ந்தாலே முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி என முன்னோர்கள் கூறுவதுண்டு. அந்த அளவிற்கு நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அளவு திருவண்ணாமலை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. திருவண்ணாமலையில் இருக்கும் மலை 260 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றியது என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். லெமோரியா கண்டத்தின் எஞ்சிய பகுதி திருவண்ணாமலை என்றும் விஞ்ஞானிகள் குறிப்பிட்டுள்ளனர். அது மட்டுமல்லாமல் சைவர்களின் நம்பிக்கையின்படி இந்த மலையானது கிருதா யுகத்தில் நெருப்பு மலையாக இருந்தது, திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாக இருந்தது, துவாபர யுகத்தில் தங்க மலையாக இருந்தது, தற்போது கலியுகத்தில் கல் மலையாக உள்ளது என்று நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். இந்த திருத்தலத்தில் சிவன் சுயம்பு மூர்த்தியாக உள்ளார். மலையே சிவலிங்கமாக உள்ளது என்பது நம்பிக்கை. திருமால் பிரம்மாவுக்கு இடையே யார் பெரியவர் என்ற வாக்குவாதம் ஏற்பட அங்கு நெருப்பு புழம்பாக தோன்றினார் ஈசன். இதில் அடிமுடியை யார் முதலில் பார்க்கிறார்களோ அவரே பெரியவர் என்று முடிவெடுக்கப்பட்டது. திருமால் வராக அதாவது பன்றி வடிவம் எடுத்து நிலத்தை குடைந்து ஈசனின் அடியை காணவும், பிரம்மா அன்ன வடிவம் எடுத்து பறந்து அவரின் முடியை காணவும் புறப்பட்டனர். பல ஆண்டுகள் ஆகியும் அடியை காண முடியாத திருமால் திரும்ப மேலிருந்து விழுந்த தாழம்பூவை பிடித்து பிரம்மா, நீ எங்கிருந்து வருகின்றாய் என கேட்க, சிவன் தலையில் சூடி பெற்றிருந்த நான் தவறி விழுந்து பல ஆண்டுகளாக கீழே வந்து கொண்டிருக்கின்றேன் என்றது. அப்போது நீ சிவனின் முடியை நான் பார்த்து விட்டேன் என சாட்சி சொல்ல வேண்டும் என்று கேட்டார் பிரம்மா. சிவனின் முடியை பார்த்து விட்டேன், இதனால் நான் வெற்றி பெற்று விட்டேன் என கூறி திருமாலை எள்ளி நகையாடினார் பிரம்மா. இதனால் ருத்திரனாக மாறிய சிவன் பொய்யுரைத்த தாழம்பூ இனி என் பூஜைக்கு பயன்படாது, அதோடு பத்மகர்ப்பத்தில் பிரம்மன் திருமாலின் உந்தி கமலத்தில் தோன்றுவாய் என உரைத்தார். இனி உலகத்தில் உனக்கென தனி ஆலயம் அமையாது என்றும் கூறினார். பிரம்மதேவர் மன்னிப்பு கேட்கவே இனி சிவலிங்கத்தின் அடிப்பகுதியில் பிரம்மன், நடுவில் விஷ்ணு, மேல்பாகத்தில் சிவனும் நின்று சிவலிங்கமாக இங்கு தோன்றினார். சிவன் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமால் பிரம்மன் இருவருக்கும் அக்னி வடிவமாக காட்சி தந்தார். இந்த நாளிலேயே தீபத் திருநாள் கொண்டாடப்படுகிறது. அன்று அதிகாலையில் அண்ணாமலையார் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றி அதன் மூலம் மேலும் 5 தீபங்கள் ஏற்றி பூஜை செய்வர். பின்பு அந்த தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வைத்து விடுவர். இதனை ஏக்கன் அநேகனாகி அநேகன் ஏக்கனாகுதல் தத்துவம் என்கிறார்கள். பரம்பொருளான சிவனை பல வடிவங்களாக அருளுகிறார் என்பதே இந்த நிகழ்ச்சியின் உட்கருத்தாகும். கார்த்திகை தீப திருவிழா நாளில் மாலையில் அண்ணாமலை மலையின் மீது ஏற்றப்படுகிறது. இம்மலை 2668 அடி உயரமானதாகும். மாலை நேரத்தில் பஞ்சமூர்த்திகள் தீப மண்டபத்தில் எழுந்தருளுகின்றனர். அவர்களை தொடர்ந்து வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே காட்சி தருகின்ற அர்த்தநாரீஸ்வரர் உற்சவ கோலம் தீப மண்டபத்திற்கு எடுத்து வரப்படுகிறது. அவர் முன்பு அகண்ட தீபம் ஏற்றப்படுகிறது. இந்த தீபம் ஏற்றப்படுகின்ற அதே நேரத்தில் மலையில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது. 5 அடி உயரமும் 250 கிலோ எடையும் கொண்ட கொப்பரையில் 3500 லிட்டர் நெய் ஊற்றப்பட்டு 1000 மீட்டர் காடா துணியாலான திரியின் மூலம் இந்த மகா தீபம் ஏற்றப்படும். இந்த மகா தீபம் தொடர்ந்து 11 நாட்கள் எரியும். மகா தீபத்தை காண லட்சக்கணக்கானவர்கள் குவிவார்கள். திருவண்ணாமலை கோவில் சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்குகிறது. இது தேவார பாடல் பெற்ற தலங்களிலும் திருவாசக திருத்தலங்களிலும் ஒன்றாக போற்றப்படுகிறது. அண்ணாமலையானுக்கு அரோகரா.